உண்ணாமலை அரி அண்ணாமலை நம. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும்னு மனதார வேண்டிக்கிறது. பின்ன நான் பேசுகிற பதிவுகளெல்லாம் ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறேன், யாரையோ பலி வாங்குகிற எண்ணத்தில் பேசுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நான் யாரையும் பலி வாங்க நினைக்கல. நான் ஆக்ரோஷமாக பேசுகிறது என்னென்னா, தினம் தினம் என்னோட அருகிலேயே ஒரு அறியாய்மை நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அது அறியாதவங்கன்னா பிரச்சனை கிடையாது. எல்லாம் அறிஞ்ச போல் உலகத்துக்கு நான் தான் ஒரு சத்குரு அப்படின்னு சொன்னால் இறைவன் மனித அவதாரம் அப்படிங்கிற ஒரு பொருள். இறைவனே மனிதனாக வர்றான், உபதேசம் பண்ண மக்களை வழி நடத்த வர்றது என்னங்கிற ஒரு அர்த்தம் சத்குரு. அப்போ இந்த சத்குருங்கிற ஒரு தெருங்க பக்கத்துலேயே இருக்கிறார். நானும் அது அருகில் தான் இருக்கிறேன். இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, சத்குரு அப்படிங்கிற பேருக்கு அவர் தகுதியானவரா அல்லையா? அதாவது ஒரு சத்குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானம், அதாவது அழிவை நோக்கி கொண்டு போகுமா, மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி கொண்டு போகுமான்னா மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி தான் கொண்டு போகும். ஆனால் இங்கே சத்குரு அப்படின்னு சொல்ல போனால், இப்போ எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. நான் இருந்ததோ திருவண்ணாமலை, அவர் இருக்கிறதோ வெள்ளையங்கிரி மலை. அப்போ 2017 மகா சிவராத்திரி அன்று இங்கே ஒரு ஆதி யோகின்னு ஒரு சிலையை பிரபலமாக வெளிப்படுத்தினாங்க, திறந்தாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து திறந்தாப்புல சிவராத்திரிக்கு. அதே சிவராத்திரி அன்று நான் திருவண்ணாமலையில் இருந்தேன் 2017. அப்போ இந்த 17 நான் திருவண்ணாமலையில் இருந்து இந்த இடத்துக்கு ஏன் வரவழைக்கப்பட்டோம்னா, நானாக வரலை, இல்லை உங்கள் சத்குரு என்ன அழைக்கலை. மலை அனுப்பி வச்சது. எந்த மலை? அண்ணாமலை. இந்த அண்ணாமலை அனுப்பி தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 2017 இந்த வெள்ளையங்கிரி மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலையிலேருந்து ஒரு கொப்பரை உருவாக்கி வெள்ளையங்கிரி மலையில் 2017 கார்த்திகை தீபம் பெரிய ஒரு கொப்பரையாக ஏற்றிச்சு. 2018 அது தடை பண்ணியாச்சு. காரணம், குரங்கணிங்கிற ஒரு மலையில் காட்டுத்தீ 29 பேர் மரணம். அந்த மரணம் நடந்த காரணத்தினால மலையில் அந்த தீபம் ஏற்றுறதை தடை பண்ணியாச்சு. அப்போ அந்த குரங்கணி மலையில் 29 பேர் இறந்த காரணத்தினால எந்த ஒரு மலை தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு இது. ஆனால் அதற்கு முன்னக்கூட்டி அணையா தீபம்னா சின்ன தீபம் ஏற்றுவாங்க, ஏற்றி 48 நாள் இருந்து வருவாங்க. ஆனால் 2017 ஒரு கார்த்திகை தீபம் ஒரு திருவண்ணாமலை மாதிரி கொப்பரை உருவாக்கி இந்த இடத்துல இருந்து தான் மலை மேலே தீபம் ஏற்றிச்சு. 2018 ஏற்றலை. ஆனால் 2024 கார்த்திகை தீபத்துக்கு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு தீபம் ஏற்றலாம் 48 நாள் அந்த மலை மேலே நீங்கள் அணையா தீபம் ஏற்றலாம் அப்படின்னு கோர்ட்டு ஆர்டர் வந்துட்டு அப்படிங்கிறது எல்லாம் சொல்லிக்கிட்டு தாங்க. ஆனால் இந்த 2018 இந்த கார்த்திகை தீபம் இந்த வெள்ளையங்கிரி மலையில் ஏற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, குரங்கணி காட்டு தீ விபத்து 29 மரணம். அப்போ அந்த மரணத்துக்கும் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கும் ஒரு காரணம் எனக்கு சம்பந்தம் உண்டு. ஏன்னா அந்த குரங்கணி மலையில் 29 மரணம் எப்படி நடக்கப்பட்டதுன்னா, ஒரு ட்ரக்கிங், அதாவது பாத யாத்திரை மாதிரி அந்த மலையை வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி உபயோகப்படுத்திட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு நடைப்பயணம். ஆனால் இந்த நடைப்பயணத்தில் போகிற காரணம் அங்கே உள்ள சில தொழிலாளர்களுக்கு பாதிப்புன்னா, அந்த மலையில் வந்து ட்ரக்கிங், அதாவது நடைபாதையாக ஏறணும்னா குரங்கணி தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடு வழியாக அந்த மலை உச்சி கொழுக்கு மலை, அதாவது குரங்கணி மலை, கொழுக்கு மலை, இப்படியெல்லாம் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதில் வந்து சில தொழில் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு வருமானம் பத்தலை. ஏன்னா இந்த வழியை வந்து தடை பண்ணிட்டோம்னா ஜீப்பு மூலமாக தான் மேலே போகணும். இந்த நடக்க முடியாதவங்க ஜீப்பு மூலமாக போகலாம், நடந்து போகிறவங்க விருப்பப்பட்டு போகலாம். அப்போ இந்த ஜீப்பு டிரைவர் செஞ்ச ஒரு சதி,
இத்தனை யாத்திரிகள் போயிட்டு இறங்கும்போது அவங்க செஞ்ச ஒரு சதி, தீயை வச்சு விட்டுட்டாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. 29 பேர் இறந்துட்டாங்க. இப்போ அதனால இந்த 2018 அந்த காட்டு தீ விபத்துனால இந்த மலையில் தீப யாத்திரை நின்று போச்சு. ஆனால் போன வருடம் தான் ஹைகோர்ட் ஆர்டரு நீங்கள் தீபம் ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வர்ற டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் அந்த மலைக்கு மேலே ஏற்றலாம் அப்படின்னு கோர்ட்டு அனுமதி கொடுத்துட்டு, இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு எனக்கு என்ன பந்தம்னு கேட்டிங்கன்னா, 2017 நான் திருவண்ணாமலையில் இருக்கும்போது இந்த வெள்ளையங்கிரி மலையில் தீபம் ஏற்றும் போது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் எத்தனை மணிக்கு ஏற்றுறாங்க அதை கேட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னது ஒரு நபர். அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த மலையில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு திருவண்ணாமலையிலேருந்து நான் சொல்லுறதை கேட்டு அந்த நேரத்தில் அவர் தீபம் ஏற்றினது இங்கே. ஆனால் மறு வருஷம் ஏற்றலை. காரணம், இந்த குரங்கணி காட்டு தீ விபத்துனால மலையில் தீபம் ஏற்ற தடை பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அதை அனுமதி கொடுத்துட்டாங்க, நடக்கும், சந்தோஷம். எல்லா பக்தர்களும் இந்த கார்த்திகை மாதம் வெள்ளையங்கிரிக்கு வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா, தீபத்துக்கு அரோகரா, எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பிரகாச கார்த்திகை தீபம் அனுகிரகம். இது என்ன காரணத்துக்கு நான் சொல்ல வர்றோம்னு கேட்டீங்கன்னா, நான் அங்கே இருந்தவன் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா, இங்கே மகா சிவராத்திரின்னு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மகா சிவராத்திரிங்கிற பேரில். அப்போ இந்த சிவராத்திரி என்ன பொருள் இந்த உலகத்தில் யாருக்காட்டும் தெரியுமான்னு பார்த்தா யாருக்கும் தெரியலை. அப்போ தெரிஞ்சது போல் இந்த மகா சிவராத்திரியை உலகம் பூரா தெரியப்படுத்துகிற மாதிரி பிரபலப்படுத்தி சிவா, யோகா, யோகி இப்படி எல்லாமே சொல்கிறாருன்னா, இவர் அந்த சத்குருங்கிற பேருக்கு தகுதியானவரா? கிடையாது. சத்குரு என்பது இறைவன் மனித ரூபத்தில் வர்றது. அப்போ இந்த இறைவன் மனித ரூபத்தில் வர்றான்னா, அப்போ அவன் அந்த இறைவன் மனித ரூபத்தில் வர்றவன் என்ன செய்யணும்னா, அழியாத ஒரு பெருவாழ்வுக்கு கொண்டு போகணும். ஆனால் இங்கே அந்த இறைவன் மனித ரூபத்தில் நான் தான் அப்படின்னு சொல்கிற நபர் என்ன செய்கிறாருன்னா, மரணமில்லா பெருவாழ்வுக்கு கொண்டு போகிற வழி அல்ல, எல்லாத்தையும் மரணத்துக்கு கொண்டு போகிற குருவாக தான் இருக்கிறாரு. மரணத்துக்கு கொண்டு போகிற குரு. அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, உடல் வேற ஆத்மா வேற, உடல் வேற ஆத்மா வேறையாம். உடல் வேற ஆத்மா வேறன்னு அந்த குருவுக்கு யாரு சொன்னா? எல்லாரும் சொல்கிற மாதிரி உடலுக்கு அழிவு உண்டு, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. இதே பாணியத்தை அவர் பிடிச்சிக்கிட்டாரு. இந்த வெள்ளையங்கிரி மலை என்னன்னு அவருக்கு தெரியுமா? ஒரு மலை. அந்த மலையில் ஒரு வெள்ளையங்கிரி ஆண்டவர் மனோன்மணி அப்படிங்கிற ஒரு வழிபாடு முறை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மலையில். அதாவது சேர நாடு கொங்கு நாடு. இந்த சேர நாடு என்ன, கொங்கு நாடு என்னன்னு இவருக்கு தெரியாது. ஆனால் பழஞ்சொல்லு ஒன்று உண்டு, கொங்கு கெட்டால் எங்கும் கெடும். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொங்கு நாடை பார்த்து எல்லா நாடும் திருந்தணும். அதான் கொங்கு நாடுங்கிறது அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு நாடு கொங்கு நாடு. அந்த கொங்கு நாடை பார்த்து மற்றுள்ள மாவட்டம் நாட்டுக்காரங்க திருந்தணுங்கிறது அன்றைய காலத்தில் ஒரு ஐதீகம். ஏன்னா சத்தியம்தான். ஆனால் இப்போ சத்தியம் பொய்யாகுது. புரியுதா? சத்தியம்தான், ஆனால் இப்போ சத்தியம் பொய்யாகுது அப்படிங்கிற ஒரு பொருள். ஆனால் கொங்கு கெட்டால் எங்கும் கெடும். அப்போ இந்த கொங்கு நாட்டை கெடுக்க வந்த ஒரு சகுனி இந்த சத்குருங்கிற பேரில் இருக்கிறவர். ஏன் நான் இதை சொல்கிறோம்னா, ஒரு உடல் ஆத்மா ஒன்று தான். உடல் ஆத்மா ஒன்று. மனிதன் ஏன் பிறந்தாம்னா, அந்த மனிதனோட கோல் இந்த பூமிக்கு தேவை. மனிதனோட கோல் என்பது இந்த பூமிக்கு தேவை, இந்த வெளிச்சத்துக்கு தேவை. மகா சிவராத்திரி, சிவா சிவா சிவா. அந்த சிவராத்திரி யாருக்கு சொந்தம்? இவருக்கு தான் சொந்தம்னு உன் சத்குருக்கு சொல்லலை. இதுதான் இவர் தான் சிவான்னு. ஒரு தியான லிங்கத்தை ஒரு 14 அடி உயரத்துக்கு வச்சுட்டு லிங்க பைரவி தியான லிங்கம், ஆதி யோகி. இந்த யோகினா என்ன அவருக்கு தெரியுமா? யோகினா பெண், யோகான்னா ஆண். புரியுதா? அயோத்தி என்னன்னா உடல்னு அர்த்தம். அயோத்தினா உடல்னு அர்த்தம். இது தெரியுமா? ராமர் அயோத்தியில் பிறந்தாருன்னா ராமர் உடலோட பிறந்தார், அதுக்கு பேர் தான் அயோத்தி இப்படிங்கிற ஒரு கதை. அப்போ யோகினா பெண், யோகான்னா ஆண். அப்போ இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு சரீரம் தான். அப்போ யோகி யோகா.
ஒரு சரீரம். அப்போ இந்த சரீரத்தை மண்ணில் சமர்ப்பிக்கிறதுக்கு தான் இந்த மனிதனை படைக்கப்பட்டது. ஆனால் மின்சார எரிமேடை கொண்டு வந்தால் உன்னை எப்படி ஒரு கடவுளோட மறு அவதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட முடியும்? அப்போ இது இருக்கிறது வடநாட்டு ஸ்டைலு. லிங்க பீருங்கிறது தனி ஒரு வழிபாடு முறை, ஒரு தியான லிங்கம். தியான லிங்கம். லிங்கம் எதற்கு? ஒரு மனிதனோட அடையாள லிங்கம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, உடம்பை எரிச்சிருங்க, ஆனால் ஆன்மாக்கு அழிவு கிடையாதுங்கிறாரு. ஆன்மா என்ன செய்யுது தெரியுமா? ஒரு கருவாக இருக்கிறத உருவாக்கி வெளியேறிடுது. அப்படின்னா அந்த ஆத்மா ஒன்றை வளர்க்குறது தான் ஆத்மாவோட வேலை. வளர்ந்து நின்று போச்சுன்னா அந்த பூமிக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது இவர் உடம்பெல்லாம் எரிச்சிட்டு லிங்க பைரவி, தியான லிங்கம், ஆதி யோகி. முதல்ல இந்த சிவா ராத்திரி என்ன பொருள்? சிவான்னா மங்களம், பரம மங்களம். அப்போ பரம குரு யார், பரம்பொருள் யாருன்னு தெரியாது. இந்த சிவராத்திரிக்கு யார் கடவுள்னா ஒரு தியானலிங்கம் ஆதியோகி வச்சுட்டு சிவராத்திரி கொண்டாடுற. உண்மையிலேயே சிவராத்திரி என்பது அந்த பாறுகடலில் பள்ளி கொண்டு தூங்குவார் இல்லையா, அவருக்குத்தான் சிவராத்திரி. அவர் தான் உண்மையான ராத்திரிக்கும் அவர் தான் சொந்தம், பகலுக்கும் அவர் தான் சொந்தம். இந்த ஊடையில் இந்த சிவலிங்கம் இருக்குல்ல, இந்த சிவலிங்கம் என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா, சக்தி தோற்றி வைத்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை அழியக்கூடாதுங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு தான் லிங்கம். புரியுதா? ஆணை முகம், அந்த ஆணை முகத்துக்கு மூத்தது அந்த சிவலிங்கம். புரியுதோ? அந்த ஆணை முகத்துக்கு மூத்தது லிங்கம். அப்போ முதல்ல உள்ள ஆணை மறைஞ்சி ஒரு சிவலிங்கம் அடையாளம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற புராண அடிப்படையில் எல்லா ஆலயத்திலையும் தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குன்னா அதுக்கு கீழே உருவாக்கி வைக்கல, அதுக்கு கீழே ஆணையை புதைக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி சிலையாக கொண்டு வைக்கலை, அதுக்கு கீழே ஒரு ஆணையை புதைக்கப்பட்டது. சொக்கநாதர் மதுரை, அந்த சிவலிங்கம் தானாக உருவாக்கப்படலை, ஆணையை புதைக்கப்பட்டது. அதுக்கு தான் அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். அரசன் அன்றே கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். இந்த பழமொழி என்னன்னு இவருக்கு தெரியுமா? பொதுவாக சொல்கிறேன். எப்போ அந்த உலகத்துக்கே ஞானத்தை சொல்லி கொடுக்கறது வெளிநாட்டில் இருந்தோ வேறு நாட்டில் இருந்தோலாம் இங்கே வர வேண்டாம். ஞானம் என்பது என்னங்கிறது உடலை சார்ந்தது, ஆத்மாவை சார்ந்தது. உடலை சார்ந்தது, ஆத்மாவை சார்ந்ததுன்னா ரெண்டு ஒன்று. இல்லை ஆத்மா வெளியேறிடுதுன்னா உனக்கு ஒரு பருதி தான் உனக்கு ஆண்டவன் விசிறிக்கிட்டே இருப்பான். ஆண்டவன் விசிறிக்கிட்டு இருக்கிறான். இப்படி அல்ல, இப்படி இந்த தோரத்து வழியா நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு பஞ்சாட்சர மந்திரம் இது உள்ளுக்குள்ள கூடி போகுது. இது வெளியேறுறது. மூச்சு பயிற்சி, யோகா, மெடிடேஷன், தியானம் எல்லாம் சரிதான். ஆனால் உடலை எரிக்கிறது பாவம். அந்த ஸ்டைலு வடநாட்டு ஸ்டைலை அங்கே உபயோகப்படுத்திக்கிட்டிய. லிங்க பைரவி, தியான லிங்கம், இது எல்லாமே உங்கள் இதுக்கு தக்கன, உங்கள் மாடலுக்கு தக்கன. அப்போ இங்கே ஆலயமெல்லாம் பாண்டிய மன்னன், சேர மன்னன், சோழ மன்னன் கட்டி வச்சுருக்கதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேலா இல்லை அறிஞ்சுக்கிட்டேலா? முதல்ல கொங்கு நாட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? கொங்கு கெட்டால் எங்கும் கெடும். அந்த கொங்கு நாடை கெடுக்க வந்த சனி நீ தான். முகேஷ் அம்பானிக்கு பினாமியாக இருக்கிறியா இல்லை அயல்நாட்டுக்காரனுக்கு பினாமியாக இருக்கிறியா? உனக்கு முக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது, எதுவும் கிடையாது. பாட புத்தகத்தை படித்து அப்படியே ஒப்பிக்கிற. வேணால் ஒன்று ஒரு வாத்தியார்னு வேணால் சொல்லிக்கலாம், ஒரு ஆசிரியராக வேணால் இருந்துக்கோ. ஏன்னா அதான் உண்மை. இந்த ஞானம் அடைஞ்சிட்டேன், ஞானத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. ஓம் ஹரி ஓம்.